இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் இந்த பகுதிக்குள்ள ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கேட்ட வகையில் அது எவ்வாறு அடாப்ட் ஆகியிருக்குது அது பார்த்தோம். அடுத்ததான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அதோட ஃபங்க்ஷன் அதோட அடாப்டேஷன்ஸ் அதில் வரக்கூடிய டிசீசஸ் பார்த்தோம். மூன்றாவதாக உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து என்ன ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ இந்த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தோட ரிலேட்டடான சில லேர்னிங் அவுட்கம்ஸை நாங்கள் முதலாவது பார்ப்போம். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் என்னன்னா முதலாவது இந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸோ எக்ஸ்கிரீட்ஸ் என்று சொன்னால் அல்லது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்றால் என்னென்று விளங்கி கொண்டு வரணும். அது ஒரு முதலாவது லேர்னிங் அவுட்கமாக இருக்கும் பொழுது அப்புறம் அதுலேருந்து தான் நாங்கள் எக்ஸ்கிரீஷன் என்று சொல்ல போகிறோம். அடுத்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அதில் முக்கியமாக எங்களோட மெயின் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருக்க போகிற அதில் மேஜர் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருக்க போகிறது வந்து எங்களோட யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம் சம்பந்தமான அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அதில் பார்க்கணும். ரைட், அதில் என்ன மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்குது, அந்த எக்ஸ்கிரீஷனோட சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் என்ன முக்கியமான 3 ப்ராசஸ் இருக்குது அதில் பார்க்கணும். சரிதானே, அந்த என்ன அந்த இந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஹியூமன் அந்த யூரினரி சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரல் யூனிட் என்ன ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அதில் நடக்கக்கூடிய அந்த என்ன அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் என்ன ஆக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் என்ன செக்ரீஷன் என்ன இப்படியான விஷயங்கள் அதில் இருக்குது. சரிங்களா, இங்கே என்ன மாதிரி அந்த யூரின் ஃபார்மேஷன் நடக்குது, யூரின் ஃபார்மேஷனில் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்னா 3 விஷயங்களும் அதுக்கு வருது. சரியா, அது சரிதானே, அந்த யூரினரி சிஸ்டத்தோட ரிலேட்டடான சில டிசீசஸ் அதை நாங்கள் எப்படி அதுலேருந்து எங்களை பாதுகாத்துக்கூடாது. ஒரு பாடத்துக்கு நான் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல யூரினரி சிஸ்டத்துலேயே இங்கே நாங்கள் அதே மாதிரியான டிசீசஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த டிசீசஸ் எப்படி நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணலாம்ன்றது பார்க்க போகிறோம். சரி, அப்போ பொதுவாக அந்த முதல் பாடத்துலேயே சொன்னாங்க இந்த ஒவ்வொரு சிஸ்டத்துலேயே இந்த டிசீசஸ் அறிமுகப்படுத்திருக்கிற நோக்கம் வந்து எங்களோட அந்த ஸ்டே ஹெல்தி லைஃப் ஏன்னா அதுக்கு தான். ஓகே, அப்போ இந்த ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சம்பந்தமான கன்செப்டுகளை இன்றைக்கு பார்ப்போம். சரி, அதில் முதலாவது நாங்கள் சொல்ல வர விஷயம் அந்த இதுல உங்களுக்கு 2 சிஸ்டத்துல காட்டியிருக்கோம். ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அந்த ஒன்று யூரினரி சிஸ்டம். ரைட், சரி, யூரினரி சிஸ்டம் சொல்ல போறோம். இந்த ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் யூரினரி சிஸ்டம்ன்றது ஒரு பிரதான எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமா இருக்க வேண்டிய. பொதுவாக நீங்க எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன யூரினரி சிஸ்டத்தின் அமைப்பு தான் உங்களுக்கு நிற்கும். ஆனால் அது மட்டும் இல்லை எங்களோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். சரி, அதை விட வேறையும் 2 சிஸ்டத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தின் மேஜர் ஃபங்க்ஷன் வந்து அந்த சரிதான் எக்ஸ்கிரீஷனை அந்த எக்ஸ்கிரீட்டர் மெட்டீரியல்ஸை உருவாக்கி அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதா தான் இருக்குது. அதே போல் இன்னொரு பகுதியில் காட்டிட்டு பாருங்க உங்களோட இங்கே லெஃப்ட் அதில் பார்க்குறீங்கிறது என்ன தெரியும், இது வந்து என்ன ஸ்கின்னும் வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டர், அதை சிஸ்டம் மட்டும் சொல்ல மாட்டோம், அது எக்ஸ்கிரீட்டர் ஓர்கனோட வீட்டில் பயன்படுத்த போகிறோம். சரி, சிஸ்டம் சொல்றதா இருந்தால் இந்த யூரினரி சிஸ்டம் மட்டும்தான் எங்களுக்கு வரப்போகுது. அதை கூட இதுக்கு முதல் பார்த்தா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கூட ஒரு வகையில் என்னென்னு இருக்க ஒரு எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் தான். எங்களுக்கு தேவையான யார் எடுத்துக்கொண்டாலும் பாருங்க அதில் இன்னொரு பகுதி பாருங்க அந்த எக்ஸ்பிரேஷன் விஷயம் வந்து எங்களுக்கு அன்வான்ட் கேஸை ரிமூவ் பண்றது தான் அந்த ஃபங்க்ஷன் பார்க்கணும். ஸோ அதுவும் அந்த வகையில் பார்க்க அதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஹியூமன் பாடியில் சிஸ்டம் சொல்றதை 2 பேரும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று எங்களோட யூரினரி சிஸ்டம், அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது நேரத்தில் எக்ஸ்கிரீட்டரி ஓர்கன் ஒரு ஆள் இருக்கிறார், அவர் இந்த ஸ்கின். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வந்து ஒரு ஓர்கன் தான். ஏன்னா அந்த லார்ஜஸ்ட் ஓர்கன் இந்த பாடின்னு சொல்லுவோம். ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஓர்கன் எது இருக்கிறதா இந்த ஸ்கின் தான். ஸ்கின்னுக்கு வர ஃபங்க்ஷனுக்கு 5 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நாங்கள் அந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சம்பந்தமான ஃபங்க்ஷன் மட்டும் தான் எங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் சம்பந்தமான அந்த பார்ட்ஸ் நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதுக்கு என்ன மாதிரியான அந்த அடாப்டேஷன் அங்கே இருக்குன்றது நாங்கள் அடுத்து தொடர்ந்து பார்க்க போறோம். ரைட், முதலாவது இந்த எக்ஸ்கிரீஷன் சொல்றதா எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ்ன்றதோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் முதலாவதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். அந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியலை உருவாக்குறது, அந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ்ல வரக்கூடிய அந்த வேஸ்ட் அல்லது எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் சொன்னா என்னன்றதை முதலாவது நான் பார்க்கிறேன். சரி, அதுக்கு
முதலாவது இப்போ நாங்கள் அந்த எக்ஸ்கிரீஷனரி மெட்டீரியல்ஸ் எப்படி உருவாகுது என்றதை விளங்குறதுக்காக ஒரு சின்ன விஷயம் போட்டிருக்கோம் பாருங்க. The summation of biochemical reactions that take place in the living body is known as metabolism. இதில் அவங்க மெட்டபாலிசம் என்ற விஷயத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மெட்டபாலிசத்தை பற்றி நாங்கள் இதையும் பார்த்து நாங்கள் இங்கே பார்த்துப்பீங்கன்னு சொன்னால் அந்த முதல்ல அந்த கிரேட் 10 சிலபஸ்ல நீங்கள் அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் என்ற பாடம் அங்கேயும் வந்திருக்கு. அதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது எங்களோட லிவிங் செல்ஸ்ல நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் நாங்கள் என்னோட சொல்லலாம்னு சொன்னா என்ன மெட்டபாலிசம், சமேஷன் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் தி லிவிங் பாடி என்று சொல்றது அதான் அர்த்தம். லிவிங் செல்ஸுக்கு நடக்கக்கூடிய எல்லா பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸையும் நாங்கள் ஆல் டுகெதர் வி கேன் சே மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டி ஓ மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் வந்து ரெண்டு வகையாக இருக்கும் பிள்ளைகள். ஒன்று சொல்ல போறோம் கேட்டபாலிசம், அடுத்தது சொல்ல போறோம் அனபாலிசம். கேட்டபாலிசம் சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல அந்த பாடத்துல அது நோக்கம் இல்லை, இந்த நான் சொல்லிட்டு போறேன். கேட்டபாலிசம் என்றது சிம்பிளஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து காம்ப்ளிகேட்டடான மெட்டீரியல்ஸை ஃபார்ம் பண்றதான் சொல்ல போறோம் என்னன்னு கேட்டபாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டோசிந்தசிஸ்ன்றது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸை சிந்தசிஸ் செய்யறதுக்கான ஒரு ப்ராசஸ். அங்க கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரும் தான் என்னவா இருக்கு, ரோ மெட்டீரியலா இருக்கு. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் என்ன சிம்பிளஸ்ட் மெட்டீரியல், சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோ மாலிக்யூல்ஸ். அதை யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டடான குளுக்கோஸ் வந்து ஸ்டார்ச், அந்த ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து ஒரு கேட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிள் ஃபார்ம்ஸ், சிம்பிள் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து காம்ப்ளிகேட்டடான காம்பவுண்ட்ஸை உருவாக்கின அதை சொல்லுவாங்க கேட்டபாலிசம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா காம்ப்ளிகேட்டடான காம்பவுண்ட்ஸை பிரேக் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர ஆக்டிவிட்டியும் இருக்கு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொன்னா சிம்பிளிஃபை, தட் மீன்ஸ் என்ன, இப்ப சிம்பிள் மாலிக்யூல்ஸ் உடைக்கிற செயற்பாடு. அதை சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா அனபாலிசம் சொல்றோம். அனபாலிசம்ன்றது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க என்னன்னு சொன்னா நாங்க கடைசியா பார்த்தோம் என்ன, இந்த செல்லுலர் ரெஸ்பிரேஷன். செல்லுலர் ரெஸ்பிரேஷன் என்று சொல்றது ஒரு அனபாலிசம் சொல்றோம், அனபாலிக்கல் ஆக்டிவிட்டியோ அனபாலிசம் சொல்றோம். அங்க பாத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸை பிரேக் பண்ணி உடைச்சு என்ன கார்பன் டை ஆக்சைடு ஆயும் வாட்டர் ஆயும் நாங்கள் மாத்திடுவோம். அப்ப எங்களுக்கு எனர்ஜி வருது. அந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும்ன்றது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதே நேரத்தில் குளுக்கோஸ்ன்றது காம்ப்ளிகேட்டடான ஃபார்ம். அப்போ காம்ப்ளிகேட்டடான ஃபார்ம்ல இருந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாறதை சொல்ல போறீங்க அனபாலிசம். அப்ப மெட்டபாலிசம் என்றது ரெண்டு வகைகள்லாம் நடக்கலாம். ஒன்று கேட்டபாலிசம், அடுத்தது அனபாலிசம். கேட்டபாலிசம் என்றது சிம்பிள் மாலிக்யூல்ஸ்ல இருந்து காம்ப்ளிகேட்டடான காம்பவுண்ட்ஸ் உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் இதுல வரும். அதே மாதிரி காம்ப்ளிகேட்டடான காம்பவுண்ட்ஸை பிரேக் பண்ணி உடைச்சு சிம்பிளஸ்ட் மாலிக்யூல்ஸை உருவாக்க சொல்றது அனபாலிசம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று எங்களோட செல்லுலர் ரெஸ்பிரேஷன், அதே போல டைஜஷன். நாங்கள் இந்த ஃபுட் வீட் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ட் ப்ராடக்ட்ஸை உருவாக்குற ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு வகையான அனபாலிசம். அப்போ மெட்டபாலிசம் என்று சொல்றது ரெண்டு வகைகளா இருக்க போகுது. அப்போ நாங்கள் அந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் வந்து யாரை சொல்ல போறோம்னு சொன்னா இந்த மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அந்த வேஸ்ட் மெட்டீரியலை நாங்கள் ஐடென்டிஃபை, அதாவது டிஃபைன் பண்ண போறோம். When metabolic process occur in the cells, necessary as well as unnecessary materials are produced. அப்ப மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கல நெசசரி மெட்டீரியல்ஸ் வரும், அன்னெசசரி மெட்டீரியல்ஸ் வரும். எங்கட நாங்க பார்த்தோம்னா இப்ப போட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கொண்டோம்னா போட்டோசிந்தசிஸ்ல குளுக்கோஸ்ன்றது எங்களுக்கு நெசசரி மெட்டீரியல். அதே நேரம் அங்க பாத்தீங்கன்னா பை ப்ராடக்டா வர்றது வந்து ஆக்சிஜன். அந்த இடத்துல அது எங்களுக்கு அன்னெசசரி மெட்டீரியல். ஓகேயா? அப்போ ஒரு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கல வரக்கூடிய ப்ராடக்டை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று நெசசரி மெட்டீரியல்ஸ், அடுத்தது அன்னெசசரி மெட்டீரியல்ஸ். நெசசரி மெட்டீரியல்ஸ் எங்களுக்கு தேவையின்றபடியே அதை நாங்கள் மெயின் ப்ராடக்டா எடுத்துக்கொள்றோம். அதே நேரத்தில் அங்கே அன்னெசசரி மெட்டீரியல்ஸ் வரப்போகுது, அது எங்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லாத இருக்க போகுது. இந்த அன்னெசசரி மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம்னு சொன்னாங்க எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் ஓ வேஸ்ட் கேட்டகரிக்கு கொண்டு வர போறோம். அதே போல இப்ப நீங்க பார்த்துருக்கலாம், இப்போ எங்களோட இதுல செல்லுலர் ரெஸ்பிரேஷன் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் உருவாகும். அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த இடத்துல எனர்ஜி தான் தேவையாது. எனர்ஜியை நாங்கள் இடத்துல எனர்ஜி நாங்கள் மெட்டீரியல் சொல்லலாது.
இப்போ குளுக்கோஸை பிரேக் பண்ணி உடைச்சு நாங்கள் எடுக்கல அங்கே கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் பெறுது. அதோட எனர்ஜியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்றோம். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் எங்களுக்கு அந்த இடத்துல தேவையில்லை அப்படியே அதை நாங்கள் அன்னெசரி மெட்டீரியல் என்று சொல்றோம். அந்த இடத்துல அது அன்னெசரி மெட்டீரியல். அதே கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் பாருங்க போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான மெட்டீரியலா மாறுது. அது எங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராசஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வேஸ்ட் மெட்டீரியலை டிஃபைன் பண்ண போறோம். ஒரு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில வரக்கூடிய unnecessary materials, so unwanted things, இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம் waste materials or the excretory materials ன்னு சொல்ல போறோம். ஓ excretes என்ற வேர்டை பயன்படுத்துவோம். So these unnecessary materials should be removed from the body because they are sometimes எங்களுக்கு என்னவா இருக்கும், தேவையில்லாத இருக்கும். அதே நேரத்தில் திண்ணங்கள்ல பாய்சனஸ் தான் வரலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லிவர்ல நடக்கக்கூடிய ஒரு ஹனிதீன் சைக்கிள் சொல்றது, அதுல அமோனியா எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். புரோட்டீனை உடைச்சு அதுல இருந்து நாங்கள் அமைனோ ஆசிட்ஸை உருவாக்கிக்கல எங்களுக்கு அங்கே என்ன அமோனியா உருவாகும். அமோனியான்றது ஒரு டேஞ்சரஸான ஒரு ப்ராடக்ட்ன்றபடியா அது அங்கேயே இருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ அந்த அமோனியா இன்னும் மாற்றப்படுதுன்னு சொன்னால் யூரியாவாக கன்வெர்ட் பண்ணிட்டு அது அங்கேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸில் என்ன அதான் பிரதானமான என்னவா இருக்க போகுதுன்னா என்ன யூரியா பிரதான வேஸ்ட் மெட்டீரியலாக இருக்க போகுது. சரி, யூரியான்றது மேலே என்ன உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அன்வான்டட் மெட்டீரியலோ unnecessary மெட்டீரியல்ஸோ எக்ஸ்கிரீட்டன்ஸ் சொல்லுவோம். ஒரு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில உருவாகக்கூடிய எங்களுக்கு தேவையில்லாத unnecessary மெட்டீரியல்ஸை தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம், சரிதானே, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஓ எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் ஓ எக்ஸ்கிரீட்ஸ் சொல்ல போறோம். சரி, அதுக்கு உதாரணம் பாருங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் எனர்ஜி டியூரிங் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் என்னவா இருக்குது, எங்களுக்கு நெசசரி அண்ட் அன்னெசரி மெட்டீரியலா இருக்குது. எனர்ஜி எங்களுக்கு தேவையான உண்டா இருக்குது. ரைட், அதே போல அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா, யூரிக் ஆசிட் இன் ப்ரோட்டீன்ஸ் கேட்டபாலிசம் இன் லிவர். சரி, ப்ரோட்டீனை நாங்கள் சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். அங்க என்ன வர போகுதுன்னு சொன்னா யூரியாவும் யூரிக் ஆசிடும் ஃபார்ம் பண்ண போகுது. அப்ப இது என்ன, இது இன்னும் ஒரு அந்த யூரியா யூரிக் ஆசிட்ல அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். இப்ப வேஸ்ட் மெட்டீரியல்னா முதலாவது விளங்கி கொள்வோம். மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில உருவாகின்ற unnecessary மெட்டீரியல்ஸ் நாங்க என்ன சொல்லலாம், வேஸ்ட் மெட்டீரியல் சொல்லலாம். இதான் என்ன நாங்க சொல்றோம், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் that are produced during metabolic process are called excretory materials. அப்ப excretory materials என்னன்னு சொல்லி எங்களோட ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், அது நேரத்துல யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன், பாஸ்பேட். இதை விட சில பைல் பிக்மெண்ட்ஸும் அங்க வந்து முக்கியமான என்னவா இருக்குது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸா இருக்குது. இப்ப எக்ஸ்கிரீஷன் என்ற ஒரு வேர்டை நாங்க அடுத்த டிவைட் பண்ணோம். எக்ஸ்கிரீஷன் என்ன, சரி, இந்த எங்களுக்கு தேவையில்லாத இந்த அன்வான்டட் மெட்டீரியல்ஸ், எங்களுக்கு தேவையில்லாத இந்த அன்வான்டட் மெட்டீரியல்ஸ் எங்களோட பாடியில இருந்து ரிமூவ் பண்றதுதான் சொல்ல போறோம் என்ன, எக்ஸ்கிரீஷன். ரிமூவல் ஆஃப் excretory products produced during metabolism from the body is called excretion. Metabolical activity la vara excretory products அங்கே இருந்து ரிமூவ் பண்றதுதான் என்ன இந்த எக்ஸ்கிரீஷன் என்ற வேர்டுக்கான விளக்கமா இருக்கு. எக்ஸ்கிரீஷன் செய்யக்கூடிய முக்கியமான சில ஆர்கன்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று எங்களோட லங்ஸ், அடுத்தது எங்களோட ஸ்கின், அடுத்தது கிட்னி. இந்த மூன்றும் மேஜர் ஆர்கன்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது எக்ஸ்கிரீஷனை செய்யக்கூடிய மூன்று முக்கியமான ஆர்கன்ஸ். அதுல இப்ப லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட சேருது, எங்களோட கிட்னிஸ் யூரினரி சிஸ்டத்தோட சேருது, ஸ்கின் அது தனியொரு ஆர்கனாவே இருக்குது. இந்த மூன்றும் எங்களோட பாடியில காணப்படக்கூடிய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்போ இந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸை பற்றிய ஒரு டேபிள் ஒன்று தான் அடுத்ததான் எங்க சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல மூன்று வித ஆர்கன்ஸையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். மூன்று ஆர்கன்ஸையும் காட்டியிருக்கிறேன். இந்த மூன்று ஆர்கன்ஸும் என்ன மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியல்ஸை உருவாக்குது, என்ன ஃபார்முலா அங்கேருந்து அதை ரிமூவ் பண்ணுது என்ற விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்குறோம். சரியா? ரைட், இதை கொஞ்சம் நான் பெருசாகி போட்டு கொண்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டேபிள் தான் அதுதான் க்ராப் பண்ணி எடுத்துனேன். சரி, நீங்கள் பெருசாகி பார்க்க கொஞ்சம் கூட விளங்கும்.
ஃபோன்ல சில நேரம் தெரியாமல் இருக்கும். அதனால தான் நான் இந்த புக்கில் இருக்க பிள்ளைகள் புக்கில் பேஜ் நான் பார்க்கல சரியா பேஜை பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். அடுத்து அவங்களோட டிஸ்பிளே பண்ணி காட்டணும். இல்லை பாருங்க, இதுதான் எங்களோட முக்கியமான என்னன்னு சொல்ல போனோம் மேஜர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ். மேஜர் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் சரியா ரைட். அதுல உங்களுக்கு 3 விதமா இதை நீங்கள் அந்த 3 கேட்டகரிக்கு பார்க்கணும். இப்படின்னு சொன்னா முதலாவது என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க. உங்களோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஒன்று லங்ஸ், அடுத்தது கிட்னி, அடுத்தது ஸ்கின் சரியா ரைட். இப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருந்தும் என்னென்ன எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் இங்க ரிமூவ் பண்ணப்படுது இங்க காட்டு இந்த டேபிள்ல என்ன இந்த லங்ஸால ரிமூவ் பண்ணப்படுறது என்ன கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பர். கிட்னியால் ரிமூவ் பண்ணப்படுறது என்ன யூரியா, யூரிக் ஆசிட், சால்ட்ஸும் வாட்டர் சரியா அப்படி. அடுத்தது ஸ்கின்னால வெளியேற்றப்படுறது என்ன யூரியா, யூரிக் ஆசிட், சோடியம் குளோரைட், வாட்டர். இது ஒரு சோல்ட் தான். ஒரு சோல்ட். இதுதான் இல்லாம என்னங்கட வேஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்ல போறோம். இந்த வேஸ்ட் ப்ராடக்டை ரிமூவ் பண்ற ஆர்கன்ஸ் தான் இவை நடுவில் இருக்கிறது. அடுத்து இங்க ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் சொல்லுறோம் சரியான என்ன வடிவத்துல அது எங்கட பாடியில இருந்து ரிமூவ் பண்ணப்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் எக்ஸ்கேலியராக வெளியேற்றப்படுது. எக்ஸ்கேலியர் என்பது நாங்கள் வெளிச்சுவாசம் மூலமா வெளியேற்றுகின்ற வழி. அடுத்து யூரியா, யூரிக் ஆசிட், சால்ட், வாட்டர் இதெல்லாம் என்ன ஃபார்முலா வெளியேற்றப்படுதுன்னு சொன்னா யூரின் என்ற ஃபார்மட்ல வெளியேற்றப்படுது. அதே போல ஸ்கின்ல யூரியா, யூரிக் ஆசிட், சோடியம் குளோரைட், வாட்டர் போன்றவை என்ன ஃபார்மா வெளியேற்றப்படுது ஸ்வெட்டாக வெளியேற்றப்படுது சரியா பிள்ளை. ஓகே ஓகே இந்த 3 பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மாறி மாறி சில இப்படி ஒரு டேபிள உங்களோட ஸ்ட்ரக்சர்ல தந்து போட்டு சில இடங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா என்ன பிளாங்க்ஸா விட்டு உங்களை ஃபில்அப் பண்ண சொல்லி வரலாம். எப்படியும் பெறலாம். இப்ப இதுல சரிதான். இப்ப இந்த இப்படியே ஃபார்மேட்லாம் வரணும் வண்டியில் வரணும்னா நீங்க முதலாவது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனை முதலாவதா போடணும், எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் 2ஆ போட்டுட்டு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்கிரீஷனை 3ஆவதா போடலாம் சரியா. இது உங்களோட ஞாபகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அமைச்சு கொள்ளுங்க. இதுல முக்கியம் இந்த 3 அந்த டேபிளையும் வடிவா நீங்கள் எடுத்து வச்சிருப்பது தேவைப்படும். ஸ்ட்ரக்சர்ல வரலாம், எங்க வேணாம்னு சொன்ன MCQலயும் வரலாம் சரியா ரைட். ஓகே இப்போ எங்களோட அடுத்த பிரச்சனை வந்து ரைட்டா இந்த ஒவ்வொன்றை பற்றியும் நாங்கள் அடுத்த இருந்து நாங்கள் டெவலப் ஆகிக்கிட்டு போகிறோம் சரியா. இதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா நாங்கள் ரைட். அப்ப இதுல இன்னும் ஒரு கேள்வின்னு முக்கியமான கேள்வின்னு உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. உங்க புக்கை காட்டுறது வர்றது பாருங்க. Why fecal matter is not an excretory substance? நாங்கள் digestive சிஸ்டத்தில் இதை பற்றி காய்ச்சிருக்கோம். இங்க வச்சு அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்றபடியே நான் அதை சொல்லி fecal matterன்றது ஒரு excretory substance-ஆ இல்ல பார்க்க விளங்கும் என்ன fecal matter என்று சொல்றது என்ன ஃபீசஸ்ல fecal matter என்று சொல்ற விஷயம் வந்து ஒரு எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸா கருதப்பட முடியாது சரிதானே ரைட். அதுக்கான காரணம் கேள்வியிலே போட்டிருக்காரு சரிதானே. why fecal matter is not an excretory substance ன்னு சொல்றோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கு என்னது சரிதானே ரைட். பார்ப்போம். நாங்கள் சொல்றோம் என்ன எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் சொன்னா என்ன ஒரு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில அது உருவாக்கப்பட வேண்டும். மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில உருவாக்கப்பட்டு வார ஒரு பை ப்ராடக்டை தான் நாங்க என்னன்னு சொல்லலாம் வேஸ்ட் மெட்டீரியல் இல்ல வேஸ்ட் ப்ராடக்ட் அல்லது எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் கேட்டகரியில கொண்டு வரலாம். பட் ஃபீக்கல் மேட்டர்ன்றது என்ன இந்த டைஜஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சா பிறகு என்ன டைஜஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சா பிறகு அங்க வரக்கூடிய அது அன்டைஜஸ்டட் பார்ட். மற்றது நாங்க சொல்றோம் இது லிவிங் செல்ஸுக்கு உள்ள நடக்க வேணும். பொதுவாக அந்த எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல்ஸ் சொல்ல என்ன லிவிங் செல்ஸுக்குள்ள நடக்கணும். அதாவது மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்னா லிவிங் செல்ஸுக்குள்ள நடக்கணும். பட் இந்த டைஜஷன் ஆஃப் ஃபுட்ன்றது எங்க நடக்குது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் அவுட் ஆஃப் த செல்ஸ். அப்ப செல்ஸுக்குள்ளது நடக்குது, செல்ஸை விட்டு வெளியில தான் நடக்குது. இப்போ செல்ஸை விட்டு வெளியில நடக்குது ஒரு ரீசன். ரெண்டாவது மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில அது என்னவா வரையில ஒரு பை ப்ராடக்டா வரையில அதான் டைஜஸ்டட் ஆகி முடிஞ்சு டைஜஸ்டட் ஆகாம எஞ்சி இருக்கிற மிச்ச கூறுகளை தான் நாங்க சொல்ல அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸ் சொல்றோம். அதனாலதான் நாங்க அந்த ஃபீக்கல் மேட்டர் என்னன்னு சொல்லலாம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு என்ன எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸா கருத முடியாம இருக்கு. கேட்டிருக்கிறோம் ஒரு ஸ்ட்ரக்சர்
சரி, அந்த ஃபீக்கல் மேட்டரை நாங்களே எக்ஸ்கிரிட்டரி சப்ஸ்டன்ஸா கருத முடியாது. அப்ப அதுக்கான விளக்கம் இப்படிதான் சொல்லப்படுது. பாருங்க, ஃபீசஸ் இஸ் த undigested materials of the digestion process. சரியா? அது undigested. Digestion takes place within the digestive system. Digestive systemத்துக்குள்ள நடக்குது. Digestion of food is not a biochemical reaction that takes place in the cells. அப்ப the digestion of food எங்க நடக்கல? செல்ஸுக்குள்ள நடக்கல. இந்த காரணத்தால தான் என்ன செய்ய போறோம்? So feces is not considered as an excretory material. இதை படியா பார்த்து வச்சுக்கொள்ளும். நாங்க ஹைலைட் பண்ணி விடல. சரிதானே? ரைட், ஓகே. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, இருக்கு the bile pigments that is released with feces is an excretory substance. அதே நேரத்தில் அந்த ஃபீக்கல் மெட்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பைலும் இருக்கு. நாங்க அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபீசஸ் உங்களுக்கு போட்டு காட்டி நான் ஸ்லைட்ல ஞாபகம் இருக்கோ தெரியல. அதுல பைல் ப்ராடக்ட்ஸ் அங்க இருக்குமென்னு சொன்னேன். பைல் ப்ராடக்ட்ஸ் அங்க இருக்குமென்னு சொன்னேன். அப்ப அந்த பைல் பிக்மெண்ட்ஸ் என்ற உண்மையில அது ஒரு எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் தான். நாங்க பார்த்தோம் தானே, அந்த புரோட்டீனை நாங்க உடைச்சு அமைனோ ஆசிட்ஸ் எடுக்கிற அந்த புரோட்டீன் உடைஞ்சு இந்த யூரியா புரோட்டீன் சொல்லலாம், புரோட்டீனை பிரேக் பண்ணிக்கல. புரோட்டீனை பிரேக் பண்ணிக்கல என்ன உருவாகும்னு சொன்னா இந்த பைல் உருவாகும். பைல் அந்த இங்க உருவாக்கப்படுதுன்னு சொன்னா என்ன, லிவருக்குலாம் அது நடக்குது. அந்த ப்ராசஸ் லிவருக்குள்ள நடக்குது. இந்த பைல் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாகிறது லிவருக்கு உருவாகுது. லிவரோட அட்டாச்சா இருக்கிறது கோல் பிளட். இப்ப இந்த பைல்ன்றது கோல் பிளடுக்குள்ள ஸ்டோர் பண்ணிப்பட்டு அப்புறம் டைஜஷன் ப்ராசஸ்ல அது ரிலீஸ் பண்ணப்படுதுன்னு நாங்க இந்த பாடத்துல பார்த்தோம். இந்த டைஜஷன் ப்ராசஸுக்கு தேவையான அந்த பைல்ன்றது மேல அது ஒரு வகையான செக்ரீஷன் தான். அதே மாதிரி பைல் பிக்மெண்ட்ஸ் என்ன உருவாகுது, அது ஒரு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியில வர ஒரு பை ப்ராடக்டா கருதப்படுது. அதனால அது அந்த ஃபீசஸ்ல இருக்கக்கூடிய பைல் பிக்மெண்ட்ஸ் ஒரு எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸ். ஆனா ஃபீசஸ் என்ன, ஃபீசஸ்ன்றது என்ன, ஒரு பை ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லிடுறது, அது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் ஓ எக்ஸ்கிரீட்டரி சப்ஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. சரியா பிள்ளையா? இதுதான் இதுல இருந்து நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான அம்சம். சரியா? இப்ப அடுத்த நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட ஹியூமன் ஜூர்னல் சிஸ்டத்தை எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் செய்ய வரும். சரி, என்ன மாதிரியானது பார்ட்ஸ் நாங்கள் லேபிள் பண்ணக்கூடியவர்களா இருக்க வேணும். அந்த ஒரு பார்ட்ஸ் சரிதானே, அந்த ஒரு பார்ட்ஸையும் சரிதானே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லை உங்களுக்கு போட்டு காட்டிங்க ஸ்லைட்ல உங்களுக்கு கலர்ஃபுல்லா போட்டு காட்டுறேன். பார்க்க விளங்க பண்ணிக்கிறேன். இதுல முக்கியமாக எங்களுக்கு அந்த கிட்னிஸ் என்ன, கிட்னிஸை நீங்கள் லேபிள் பண்ணணும். தான் கிட்னி. இப்போ ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு வகையானதுல ரெண்டு பக்கம் காணப்படுது. கிட்டத்தட்ட எங்களுடைய என்ன பீன்ஸ் ஷேப் பண்ண சொல்லுவோம். பீன்ஸ் அவரை அவரை வித்து மாதிரி தான் இருக்கப்படுது. ஏன்னா அந்த ஷேப்ல இருக்குன்னு ஏன்னா இதுல ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சரிதாங்க. என்ன இப்போ பீன்ஸ் சீட்ஸை பற்றி கேட்டா கிட்னி ஷேப்னு சொல்லுவோம். ஏன்னா கிட்னில ஷேப்பை பற்றி கேட்டா பீன்ஸ் இந்த சீட் மாதிரி ஷேப்ல இருக்கு சொல்றாங்க. அது சயின்ஸ்ல அப்படி அந்த வடிவத்துல இருக்கும். பீன்ஸ் சொல்றது அவரை வித்து வடிவத்துல காணப்படுது சொல்றது. ஒரு பக்கம் கண் கேவாயும் ஒரு பக்கம் கண் என்னவாயும் இருக்கு, கன்வெக்ஸ் ஆயும் இருக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா உள் பக்கமா குடிவா இருக்கு, இந்த பக்கம் என்ன கன்வெக்ஸ் ஆயிருக்கு. ரெண்டு விதமான ரீனல் நாங்கள் என்ன இருக்கிறதுனா கிட்னிஸ் இருக்கு. இது எங்களோட லெஃப்ட், இது எங்களோட ரைட். இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இதுக்கு முன்னாடி சொல்லிக்க லெஃப்ட் ரைட்னு சொன்னான். ஆனா அந்த பயாலஜி சம்பந்தமான படம்பரைகள் இப்படியான படம்பரைகள் கவனிச்சு கொள்ளணும். இதுல முக்கியம், இதுல நாங்கள் அடிக்கடி பட வர்ற நாங்கள் இதுல இதுதான் கூட லெஃப்ட். இப்போ நீங்க நேர பார்த்து கொண்டிருக்கீங்க, இது கூட ரைட் ஹேண்ட் சைடுக்கு நேரே இருக்குது. ஆனா இதை நீங்க என்னன்னு சொல்லக்கூடாது, இது கூட ரைட் சொல்லக்கூடாது, லெஃப்ட் சொல்லக்கூடாது, ரைட் சொல்லக்கூடாது, இது என்ன லெஃப்ட் தான் சொல்லும். என்னண்டா இந்த கிட்னி இருக்குதா, இந்த கிட்னி சிஸ்டம் இந்த படங்களை டிஸ்பிளே பண்ணியிருக்க படம், அதுல இது ஒரு ஆளுடைய கிட்னின்னு வைங்கள, இவர் எங்களை பார்த்து கொண்டு நிற்கிற மாதிரி தான் நாங்க கற்பனை பண்ணுவோம். அதாவது இந்த ஜூர்னல் சிஸ்டம் உள்ள ஒரு ஆள் என்ன பார்த்து கொண்டு நிற்கிற, என்ன பார்த்து கொண்டு எப்படி இருக்கு, இதாவிட்ட லெஃப்ட் சைட்டா இருக்கு, இதாவிட்ட ரைட் சைட்டா இருக்கும். அப்படித்தானே கவனம். பயாலஜி சம்பந்தமான படங்கள் வரைக்க மாட்டோம், இதை நீங்க கவனிச்சு கொள்ளணும். சரி, அப்படி பாத்தீங்கன்னா லங்ஸ்ல இதே மாதிரியான லெஃப்ட் ரைட் பிரச்சனை வரும், ஹார்ட்ல லெஃப்ட் ரைட் பிரச்சனை வரும், அதே போல பிரெயின்லையும் லெஃப்ட் ரைட் பிரச்சனை வரும். அடுத்தடுத்து வேற ஒரு சிஸ்டம். சரிதாங்க, அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது உங்களோட லெஃப்ட், இதாவது இவர் உங்களை பார்த்து கொண்டு நிற்கிற மாதிரி தான் நீங்க கற்பனை பண்ணுவோம். இந்த கிட்னியுடையவர் உங்களை பார்த்து கொண்டு இதுதான் என்ன இருக்கும்.
என்ன லெஃப்டா இருக்கும், இது ரைட்டா. இப்ப அது வந்து ரைட் கிட்னி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது. அதுக்கும் ஒரு காரணம் என்ன, இதெல்லாம் லிவர் வரப்போது பாத்தீங்கன்னா தெரியும். சரிதான், லிவர் வரப்போது நாங்கள் இது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்டுவேன். சரிதான், லிவர் வந்து காட்டுவேன், அதில் பார்க்கலாம். லிவர் இருக்கிறபடியே இது வந்து கீழே இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது சரிதான், இதுல பாருங்க அந்த கிட்னியில இருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி ரெண்டு போகுது. சொல்ல போறோம் என்ன, யூரிட்டர்ஸ். இதெல்லாம் சோடி சோடியா இருக்கு. கிட்னிஸ் வந்து பேரஃபா இருக்கு, லெஃப்ட் ரைட் இருக்கு. அதே போல யூரிட்டரும் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு. இது ஒரு மெல்லிய டியூப், அவ்வளவுதான், ஒரு டியூப் மாதிரி. அந்த யூரின் வந்து கீழே ஃபில்டர் ஆகி வரப்போகுது. அடுத்த இதுல வந்து யூரினை டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அமைப்பிற்கு ஒரு பை, என்ன சொல்லணும், கோல் பிளடர் சொல்லினா யூரினரி பிளடர் சொல்லு, யூரினரி பிளடர். இப்போ யூரினரி பிளடர்ல இருந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி வருது, இதைத்தான் சொல்லணும் யூரித்ரான்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல சின்ன பிராங்காலையும் இருக்கு, ஒரு சின்ன துளை இருக்கும். அந்த துளை கூடாக யூரின் வந்து வெளியேற்றப்படுது. இப்போ மேல்ல ஃபீமேல இதே மாதிரி அமைப்புலாம் இருக்கும். சரிதான். இப்போ மேல்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். இது வந்து அவன் பெருசுக்கு இருக்க போகுது, அவ இது கொஞ்சம் நீட்டா இருக்கும். யூரித்ரா வந்து நீட்டா இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ஷோர்ட்டா இருக்கும். மற்றபடி இதே மாதிரி அமைப்பு தான் இருக்கும். சரியா? இதுல இதை விட இல்ல பாருங்க, ரெண்டு என்ன பிளட் சப்ளை வழங்கக்கூடிய ரெண்டு ஆர்டரிஸையும் வெயின்ஸையும் காட்டி இல்ல பாருங்க. இல்ல வார வந்து கிட்னிக்கு பிளட்டை சப்ளை பண்ற மாதிரி காட்டிக்கிறாரு. ஓகே, அப்ப இது என்னமா இருக்கும், உங்களுக்கு படத்துல இருக்கு, இப்படி கலர் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பெற முடியும். இது ஆர்ட்ரியா வெயினாடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, இல்ல அந்த பிளட் ஃப்ளோ பண்ற டிரெக்ஷனை காட்டிருக்கீங்க பாருங்க. இல்ல பாருங்க, பிளட் ஃப்ளோ பண்ற டிரெக்ஷன் இப்படி காட்டிருக்கு. அப்ப இது வந்து பிளட்டை சப்ளை பண்ற ஒரு பிளட் வெசல். பிளட்டை சப்ளை பண்ற பிளட் வெசல் நாங்க சொல்ல போறோம் ஆர்ட்ரி. அதுல இருந்து வர ஒரு பிரான்ச் தான் என்ன அந்த இந்த பிரான்ச் கிட்னிக்கு இந்த பிளட்டை சப்ளை பண்ணபடியா அதை நாங்கள் ரீனல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். ரீனல் என்ற வேர்டு பொது யாருக்கு பயன்படுத்த போறோம்னு சொன்னா, கிட்னியோட சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ரீனல் என்ற வேர்டை பயன்படுத்துவோம். ரீனல் ஆர்ட்ரி. அதே போல சரி, இந்த கிட்னில இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு போற ஒரு பிளட் வெசல் அமைப்பு இருக்கு. அது சொல்ல போறோம் ரீனல் வெயின். என்ன ரீனல் வெயின் சொல்லு. சரியா? ரைட். அப்ப இது மறந்துடும். அது உங்களுக்கு புக்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்க போது, டெஸ்ட் பேப்பர்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இது வந்துருக்கு, பாஸ் பேப்பர்ல. சரி, இந்த படம் வந்துருக்கு. இது பாத்தீங்கன்னா இதை வச்சுக்கொண்டு தான் நீங்க ஆர்ட்ரியா வெயினாண்டு கண்டுபிடிக்கணும். சரி, பிளட் ஃப்ளோ பண்ற டிரெக்ஷனா வச்சு தரணும். சும்மா இருந்தா பிடிக்கலாதுங்கிறது. சரி, அது தெரியும், படம் பிறகு தெரியும். ஓகே, இவ்வளவுதான் எங்களோட அந்த யூரினரி சிஸ்டத்துல முக்கியமான பகுதிகள். ஹியூமன் பாடியில முக்கியமான என்ன மேஜர் என்னோட சொல்லலாம், என்ன ரெஸ்பிரேட்டரி சாரி என்ன மேஜர் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க சொல்ல போறோம் யூரினரி சிஸ்டம். இந்த யூரினரி சிஸ்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் என்னன்னு சொன்னா அடுத்ததாக நாங்களும் சொல்லியிருக்கோம். இதே போல நான் கிட்னியை அமைப்பை காட்டி இந்த கிட்னியை கொஞ்சம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா என்லார்ஜ் பண்ணி அந்த கிட்னியின் உள்பகுதி அமைப்பு இப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரி, ரைட். கிட்னியோட வெட்டி பார்த்தீங்கன்னா இப்படித்தானே இருக்கு. சரியா? வெட்டி பார்த்தோம்னு சொன்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலர் ஏரியான்னு தெரியும், நடுவுல கொஞ்சம் டார்க் கலர் ஏரியா தெரியும். இது வந்து கிட்டத்தட்ட பிரமிட் ஷேப்ல இருக்கு. பிரமிட் ஷேப்ல இருக்கு. பிரமிட் தெரியுது எப்படி இருக்கு, அந்த ஷேப்ல இருக்கு. அப்புறம் கிட்னியை வெட்டினா உங்களுக்கு கிட்னியில சில பகுதியில் எங்களுக்கு லேபிள் பண்ணக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கும். இந்த வழியில இந்த பார்டரோட காட்டப்பட்டது இந்த பகுதி இருக்குதானே, இந்த பகுதியை நாங்க சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா கோர்டெக்ஸ். கோர்டெக்ஸ் சரியா? நடுவில் இதை பொறுத்து பொதுவாக மெடுலான்னு சொல்றேன். நான் இந்த இடத்துல மெடுலான விட பார்க்கல. இந்த பகுதி வந்து சொல்ல போறீங்க என்னன்னு சொன்னா அந்த என்ன அந்த என்னன்னு சொல்லுவோம், அந்த என்ன அந்த பிரமிட் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாத்தையும் சொல்ல போறீங்க. என்ன ரீனல் பிரமிட்ஸ் சொல்லணும். இந்த பகுதி இருந்தால் நடுவில் இருக்க இந்த பகுதி இதை சொல்ல போறோம் என்னன்னு சொன்னா என்ன ரீனல் பெல்விஸ். பெல்விஸ் இடுப்புன்னு சொல்றோம். சரியா? இதுல இருக்கு அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இந்த யூரிட்டர் வெடிக்கிட்டு போகுது. இது பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை வழங்குற ஆர்ட்ரி, ரீனல் ஆர்ட்ரி. இது பிளட்டை எடுத்துட்டு போறது ரீனல் வெயின். பொது ஆர்ட்ரியை ரெட் கலர்லையும் வெயினை ப்ளூ கலர்லையும் காட்டுறது. சரியா? இப்ப நாங்க பார்த்தோம் இந்த பிரமிட்ஸ் சொன்ன அமைப்பு இருக்குதானே, இந்த பிரமிட் அமைப்பு இங்க பாத்தீங்கன்னா என்லார்ஜ் பண்ணி காட்டிருக்குல்ல பாருங்க. பிரமிட்ன்றது இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர், கண்ணுக்கு ஓரளவு தெரியும் விஷயம் என்ன, சின்ன சின்ன தும்பு இருக்க மாதிரி தான் தெரியும். இதை என்லார்ஜ் பண்ணி எடுத்து காட்டின அமைப்பு தான் நீங்க இதுல காட்டுறது பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதுல பாருங்க சின்ன சின்ன இப்படி இந்த சுருண்ட குழாய்களை கண் வழிவிட்ட என்ன டிபியூல்ஸ் என்று சொல்ற பகுதி வந்து காணப்படுது. இதை இன்னும் நாங்கள் வடிவம் என்ன மைக்ரோஸ்கோப்ல பார்க்க இன்னும் கிளியரா விளங்கு. இதுல ஒரு சின்ன சுருண்ட அமைப்பு ஒரு சின்ன குழாய் மாதிரி அமைப்பு தான் இது.
இப்படி நிறைய குழாய்கள் இருக்க போகுது. இந்த குழாயத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், நெஃப்ரான் என்று சொல்றோம். நெஃப்ரான், சரியா? ரைட். நெஃப்ரான், நெஃப்ரான் சிலோட இப்படி கேட்கல. நெஃப்ரான் இந்த பகுதிகள் வந்து நாங்களுக்கு லேபிள் ஒன்று தெரியும். நெஃப்ரான் இந்த பகுதியில்